எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன விவாதிக்க போகிறோம் அப்படின்னா, என்ன சிந்தனைக்கு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, டாஸ் டிடாஸ் தாக்குதல். டாஸ்னா என்ன, டிடாஸ்னா என்ன, அது கணினியில் எந்த விதமான தாக்குதலை உருவாக்குது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ டாஸ் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இணைப்பை அல்லது இணைய பக்கத்தை, அதாவது ஒரு நெட்வொர்க்காக இருக்கட்டும், இல்லை ஒரு வெப் பேஜாக இருக்கட்டும், சரிங்களா, அதிகமான நபர்கள் பயன்படுத்துவது போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவதே ஆகும். சரிங்களா. அதாவது டாஸ் என்பது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இணையதளத்தை இயக்கி உங்கள் வேலை சம்பந்தமாக நீங்கள் அதில் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விண்ணப்பிக்கிறீங்க. சில நாளில் பார்த்திங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், அதை சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். நமக்கு 10ஆம் 12ஆம் வகுப்பெல்லாம் படிக்கும்போது அந்த தேர்வு எழுதுனதுக்கான ரிசல்ட் வரும், சரிங்களா. அந்த நாளில் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய மதிப்பெண்களை நம்ம பார்த்துக்கிறதுக்காக முன்னாடியெல்லாம் நாளிதழ்களில் போய் பார்ப்போம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இணையத்திலே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இணையதளத்தில் இப்போ 10 மணிக்கு காலையில் பார்க்க முடியும் அப்படின்றச்ச, 10 மணிக்கு எல்லோரும் இணையதளத்தை போய் திறக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சில பேருக்கு காட்டிடும், சில பேருக்கு அது சுற்றிட்டே இருக்கும், சில பேருக்கு சுத்தமாக காட்டவே காட்டாது. அது ஏன் அப்படின்னா, ஒரே இடத்துல அதிகமான கூட்டம் கூடுறது. இப்போ சாதாரண இடத்துல கூட்டம் கூடுறது மட்டும் கூட்டம் இல்லை, அதில் கூடினாலும் அப்படி தான். இது நிஜமான தோற்றம். இந்த மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறது தான் டாஸ். நிறைய பேர் அந்த இணைய பக்கத்தை பயன்படுத்துகிற மாதிரியும், அதை நம்ம பயன்படுத்த முடியாத மாதிரி தடுக்கிறது தான் இந்த டாஸ். இது எங்கே பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இந்த இணையதளத்துலேயே ஆன்லைன்லேயே பொருட்களை விற்கிறாங்க. ஒருத்தரது நல்லா போகுது, ஒருத்தரது சரியாக போகலை அப்படின்னா, இந்த சரியாக போகாத நபர் தவறான எண்ணத்தினால சரியாக போகக்கூடிய அந்த இணைய பக்கத்தை இப்படி பண்ண வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு தான் இருக்குது, அப்படி பண்ணுறாங்களாம் நான் சொல்ல வரல, சரிங்களா. சரி, ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் இது. எடுத்துக்காட்டு சொல்லும்போது சில கதைகளை சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறத பற்றி நடக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை, மாய தோற்றத்தை சொல்லலாம். அதனால தான் நான் இப்போ சொன்னோம். இப்போ டிடாஸ் என்பது என்னன்னு பார்க்கலாம். இப்போ டிடாஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு பாட். முதல்ல பாட்னா என்ன, நீங்கள் ரோபோட் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க, சரிங்களா. சரி, இந்த பாட்டை பற்றி இன்னும் விரிவாக நம்ம பதிவுகள் போட வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு அது சுருக்கமாக சொல்லணும்னா, தானாக இயங்கக்கூடிய ஒரு மென்பொருள், அவ்வளோதான், சரிங்களா. இந்த பாட் போன்ற சில தானியங்கி மென்பொருள் பயன்படுத்தி பல கணினிகளின் உதவியோடு ஒரு கணினியை தாக்கும் வலிமையான முறையாகும். இப்போ டாஸ்ன்றது ஒரு கணினியை வச்சு அந்த இணைப்பு நெட்வொர்க்குக்குள்ளே ஒரு கூட்டமான ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துறது. அதே டிடாஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பல கணினிகளின் உதவியோட ஒரு கணினியை தாக்குறது. இப்போ அந்த தாக்கும் நபர் இருக்கார் இல்லைங்களா, அவர் ஒரு கணினி தான் வச்சுருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த பலம் குறைந்த வல்னரபுளாக இருக்கக்கூடிய நிறைய கணினிகளை அவர் எடுத்து வச்சுருப்பார். அந்த நிறைய கணினிகளை பயன்படுத்தி ஒரு கணினியை தாக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்து தாக்குவது தான் டிடாஸ் முறை. புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன், சரிங்களா. இப்போ அந்த டிடாஸ்லேருந்து பாதுகாத்துக்கிறது எப்படி? இப்போ நான் எடுத்துகிட்டு வர வகுப்பெல்லாம் முழுசாக எடுத்துகிட்டு வரேனா அப்படின்னா அப்படி இல்லை. சுருக்கமாக உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுனால மேலோட்டமாக அப்படின்னா என்ன, அதிலேருந்து எப்படி பாதுகாத்துக்கிறது, என்னென்ன மென்பொருள்கள்லாம் பயன்படுத்துகிறாங்கன்ற மாதிரி சில நேரங்களில் சொல்லியிருப்பேன். சில நேரங்களில் அதை தவிர்த்திருப்பேன், சரிங்களா. ஏன்னா அது இணையதளத்தில் தேடும்போதே எளிமையாக கிடச்சிரும், சரிங்களா. அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம படிச்சுட்டு மட்டும் போனோம் அப்படின்னா அது வீண்,
இப்போ நம்ம வந்து தட்டச்சு கற்றுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை பயிற்சி செஞ்சு பார்த்துட்டே இருக்கணும். அது மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பயிற்சி தேவையில்லை. அந்த மாதிரி தான் ஒரு துறை நம்ம மனசில் பதிகிற வரைக்கும் அதில் பயிற்சி இருக்கணும். அப்படி இல்லாட்டி பயிற்சி இல்லாட்டி அது மனசில் பதியாது. மனசில் பதியாட்டி அது நமக்கு வந்து பாடமாக நிற்காது. சரிங்களா? சரி, வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுலேருந்து எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா, சில என்கிரிப்ஷன் முறையை பயன்படுத்துகிறாங்க. இங்கே என்கிரிப்ஷன் அப்படின்னா என்னென்னா, சாதாரண எழுத்துக்களை வேறு மாதிரி எழுத்துக்களாக மாற்றுறது. அதுக்கான சரியான வார்த்தையை நம்ம தேடிட்டுருக்கோம். அது கிடைச்சதை நம்ம போட்டுருவோம். அப்புறம் அந்த என்கிரிப்ஷன் முறையை பயன்படுத்தி கணினியையும் இணைப்பையும் பாதுகாப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில வழிமுறைகளையும் கையாள்வார்கள். அது என்ன வழிமுறை என்பது பார்த்து கொள்வது உங்களுடைய முதல் கடமையாகும். சரிங்களா? ஏன்னா சுயமாக படிக்கிறதும் நல்லது. அப்போ தான் நம்மளால் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஒரு விஷயத்தை படித்தது மட்டும் இல்லாமல் திரும்ப படிக்கும்போது இன்னும் ஆழமாக அது வந்து நம்மளுக்கு வந்து விளங்கும். அதெல்லாம் படித்தா உங்களுக்கு புரியும். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.